Hey guys, welcome back to a new video. இன்னைக்கு மேட்ச் டே CSK and GT சேப்பாக்கில் ஃபேஸ் பண்ணுறாங்க. 3:30 PM இந்த மேட்ச் ஆரம்பிக்க போகிறது. CSKயோட முதல் டே மேட்ச் ஆஃப் த சீசன். ஸோ இதுக்கப்புறம் LSGக்கு அகேன்ஸ்டாக May 10 அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டே மேட்ச் இருக்குது. அதுவும் சேப்பாக்கில் தான் நடக்கிறது. பிஃபோர் வி மூவ் ஆன், இன்னைக்கு ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்க்குறவங்க கண்டிப்பாக கேப் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ CSK கேப் வந்து ஸ்டேடியம் வெளியே விற்பாங்க. 100-200 கண்டிப்பாக வாங்கிருங்க. ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ரோர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவே ஒரு மாதம் முன்னாடி நடந்துச்சு. இப்போ வந்து பீக் சம்மர் வேறு இல்லையா சென்னையில், அதனால் கண்டிப்பாக கேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஐபிஎல்லோட ஹாஃப் இயர் மார்க்கில் இருக்கும். எல்லா டீம்ஸுமே 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுதான் எக்ஸாக்ட் டைம் டு ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் பிளே ஆஃப்ஸ். ஸோ பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணணும்னா CSK எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணணும் அண்ட் டாப் 2க்கு CSK போக முடியுமா, அதுக்கான சான்சஸ் இருக்கான்றதை பற்றியுமே கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் CSK 11 இன்னைக்கு மேட்ச் என்னவா இருக்க போகிறது, தோனி இன்னைக்கு மேட்சை ப்ளே பண்ணுவாரா, இன்னைக்கு ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றியுமே கண்டிப்பாக பேசுவோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக CSK GT மேட்ச்லேருந்து ஆரம்பிப்போமா. இன்னைக்கு டாஸ் வின்னிங் டீம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவன் இந்த ஐபிஎல்லோட ட்ரெண்டாக வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் இருந்திருந்தாலுமே ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ டிஃப்ரெண்ட் அவுட்கம் டுடே. அண்ட் ஆஸ் யூஷுவல் நூர் அகமது அண்ட் அக்கீல் ஹசன் வில் பி வெரி வைட்டல் டுடே. இவங்க தான் ரியல் த்ரெட்டாக இருக்க போகிறாங்க GT பேட்டர்ஸ்க்கு. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி CSK வின் பண்ணிடுவாங்க ஃபார் ஷூர். GTயோட பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாப் 3 தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சாய் சுதர்ஷன், சுமன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். இவங்க மேலே தான் ஓவர் டிபெண்ட்டாக இருக்காங்க. இவங்க 3 பேர் ரன் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இவங்க 200 கிராஸ் பண்ண முடியுது. பிகாஸ் லாஸ்ட் RCB கேமே ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். பிகாஸ் சின்னசுவாமி ஸ்டேடியம் பேட்டிங் விக்கெட்லேயே அவங்க கடைசி ஓவரில் முக்கிய தான் 200 ரன்னே ஸ்கோர் பண்ணாங்க. ஆனால் RCB அது அசால்ட்டாக வந்து கோலியை வச்சு சேஸ் டவுன் பண்ணாங்க இல்லையா. அண்ட் GT ஓப்பனர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே இஸ் வெரி பிக் கன்சர்ன். பிகாஸ் இவங்க 2 பேராலையும் பவர் பிளேலே ஸ்ட்ரைக் பண்ண முடிய மாட்டேங்குது. லாஸ்ட் RCB மேட்ச்சில் 12.4 ஓவர்ஸில் தான் 100 ரன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. சேப்பாக்கில் இந்த இயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 204 இருந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தான் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் 210 டு பி வின்னிங் ஸ்கோர் டுடே. அண்ட் CSK கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு தான் 99% வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இயர் எந்த டீமையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ நாட்களாக தூங்கிட்டு இருந்த GTயோட மிடில் ஆர்டர் இன்னைக்குன்னு பார்த்து ரன் ஸ்கோர் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் அண்ட் ராவுத் தெவாத்தியா எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக இன்னைக்கு கீ பிளே டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். லாஸ்ட் மேட்ச்சில் தான் சூப்பரான ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது என்னன்னா, ருத்ராஜ் வந்து பாலை கொடுக்க போறாரா, அதாவது அக்கீல் ஹசன் கிட்ட பாலை கொடுத்து நீ போடுறா, தைரியமாக போடுறா அப்படின்னு கொடுக்க போறாரான்னு பார்க்கணும். கொடுத்தாருன்னா ருத்ராஜோட கட்ஸுக்கு பாராட்டுவேன். இவன் தான் அக்கீல் ஹசன் ரன்ஸுக்கு போனாலுமே ருத்ராஜோட கட்ஸை நான் பாராட்டுவேன். பட் கொடுக்கலன்னா நம்ம கடந்து போயிட வேண்டியதான். அக்கீல் கிட்ட பாலை கொடுக்கலனா அப்போ முகேஷ் சௌத்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இவங்க 2 பேரை வச்சு தான் நம்ம ருத்ராஜ் ஆப்ரேட் பண்ணுவார். அண்ட் தோனியோட பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு கேமில் எப்படிப்பா அவர் ப்ளே பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் லைக்லி வில் நாட் ப்ளே டுடே ஆல்சோ. ஸோ நம்ம ஃபிலிமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ப்ராசஸ், அவரோட ரெக்கவரி ப்ராசஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இஸ் ப்ராக்ரஸிங் வெல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்லையுமே பேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் ப்ளே டுடே. ஏன்னா ஃபிலிமிங் வந்து ப்ராக்ரஸிங் வெல்ன்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மோஸ்ட் லைக்லி வில் நாட் ப்ளே. பட் இங்கே என்ன விஷயம்னா, அவர் வந்து ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டாருன்ற மாதிரி நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் ப்ளே பண்ணதுக்கான ரீசன் வந்து அவரோட ஸ்பாட் இப்போ யங்ஸ்டர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்பாட் இவர் வந்து தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டீம் செட்டில்டாக இருக்கிறதுனால அவர் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சீசனுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோன்னா ஒரு யங்ஸ்டரோட ஸ்பாட் வந்து போக போகுதுன்னு. கிளியராக ஒன்று மட்டும் புரியுது, டூபே வந்து கான்வர்சேஷன்லேயே வரது கிடையாது போல. டூபே எவ்வளோ மோசமாக விளையாடனாலும் இவங்க 11ல் வச்சு அவரை வந்து ஃபுல் சீசன் ப்ளே பண்ண வைக்க போகிறாங்க போல. ஸோ தோனியோட பாசிபிள் என்ட்ரி இன்டு திஸ் பிளேயிங் லெவன் கார்த்திக் சர்மா ரீப்ளேஸ் பண்ணி தான் இருக்கணும். அண்ட் மாத்ரேயோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஃபிளெமிங் இப்போ ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இப்போ ஆயுஷ் மாத்ரேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து ஆகாஷ் மதால சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸாக ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் CSK கலீல் அஹ்மதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து ஆகாஷ் மதால சைன் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் ஆயுஷ் மாத்ரேயோட ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ யாரை சைன் பண்ண போகிறாங்கன்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. டீமில் ஆல்ரெடி உருவில் பட்டியல் இருக்காரு. ஸோ இட்ஸ் க்ளோசர் டு கெட் அ பிளேயிங் லெவன் சான்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஃபிளெமிங் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. மேபி இன்னைக்கு கூட சர்ப்ரைஸாக உருவில் பட்டியலில் ப்ளே பண்ண வைக்கலாம். அண்ட் லாஸ்ட் இயர் அகமதாபாத்தில் GT அகேன்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணப்போ உருவில் பட்டேல் 37 ரன்ஸ் ஆஃப் 19 பால் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அசியான உருவிலோட ஸ்டேட் டீம் வந்து குஜராத் தான். ஆக்சுவலி இன்னைக்கு மேட்சே அகமதாபாத்தில் தான் நடந்திருக்கணும். பட் மேட்சோட வென்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்னைக்கு டியூ டு அகமதாபாத் லோக்கல் எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த ரிவர்ஸ் ஃபிக்சரில் வந்து நம்ம இதில் அகமதாபாத்தில் ப்ளே பண்ணுவோம். அண்ட் ஆகாஷ் மத்ரோட டெபியூ எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போதைக்கு CSK டீமோட பவுலர்ஸ் ஆகிய முகேஷ் சௌத்ரி அண்ட் குர்ஜம்னீத் சிங் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. முகேஷ் சௌத்ரி எஸ்பெஷலி நான் லாஸ்ட் வீடியோலே பேசியிருப்பேன், அவர் ஒரு வெல் இம்ப்ரூவ் பவுலராக எனக்கு தெரிகிறாரு. SRX மேட்ச்சில் டீமோட மொராலே பூஸ்ட் பண்ணி விட்டார். 2 விக்கெட்ஸ் கன்சிக்யூட்டிவாக எடுத்திருப்பாரு. இஷான் கிஷன் அண்ட் டிராவிஸ் ஹெட். தென் லாஸ்ட் MA மேட்ச்லேயே குவிண்டன் டிகாக்கோட விக்கெட்டை சூப்பராக எடுத்திருப்பாரு. குர்ஜம்னீத் சிங் மேபி அவரை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கணும். ஏன்னா அவருக்கு தான் வந்து ஓவர்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவரை ட்ரை பண்ணாலுமே வந்து டெத் ஓவர்ஸ்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்னன்னு புரியல. அவர் மேபி நீங்கள் ஏர்லியாக கொண்டு வரலாம் அட்டாக்ல. அவர் ஒரு 10th ஓவருக்கு அப்புறமா தான் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட எஸ்பெஷலி நம்ம கேமே முடிஞ்சிருச்சு, அப்போ தான் வந்து ஓவரே கொடுத்தாங்க. பும்ராவோட விக்கெட் கூட கடைசியில் எடுத்திருப்பாரு. அதனால் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பி ரீப்ளேஸ்ட். ஆனால் அதுவுமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ்
பிகாஸ் வின்னிங் காம்படிஷனில் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. இன்கேஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா மேபி குர்ஜப்ரீத்துக்கு பதிலாக ஆகாஷ் மதாலை கொண்டு வரலாம். அண்ட் 11ல் 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தேவையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு விளக்கம் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அதை பற்றி ஆன்சர் பண்ணுங்கள். மதல் லாஸ்ட்டாக ஐபிஎல் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆர்ஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து ஒரு 3 விக்கெட் ஹால்லாம் எடுத்து மாஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆக்சுவலாக அந்த பர்ஃபார்மன்ஸ்னால தான் சிஎஸ்கே இப்போ வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சில ஃபேன்ஸ்லாம் வந்து ட்விட்டரில் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது என்னமோ உண்மை தான். பிகாஸ் இவங்க எப்பவுமே வந்து எந்த பிளேயர் நம்மளுக்கு எதிராக நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. கலீல் அஹ்மதுக்கு குவாட்ரிசெப் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால தான் சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆகினார். ஸோ அவரோட சர்ஜரி இப்போ வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்ற மாதிரி சிஎஸ்கே ஆஃபீஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூன் அவர் வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். அதாவது இன்ஜுரின்னு சொல்கிறப்ப ஞாபகம் வருது, நேற்றுக்கு டிசிஎஸ் பிபிகேஸ் மேட்ச் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் லுங்கி இங்கிடிக்கு ஒரு சீரியஸ் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒரு ஹை கேட்ச் எடுக்க போயிட்டு அவர் கீழே விழுந்து அவரோட நெக் ஏரியாவில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. அண்ட் இப்போ வந்து டிசி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு. அவர் ஃபால் ஆகிறப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் கேஸ். அவர் ஃபால் ஆகின அடுத்த செகண்ட்லேயே வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணாரு பாருங்க, அங்கே தான் வந்து அவர் நெக்கில் வந்து ஒரு ஸ்ப்ரெயின் ஏற்பட்டிருக்கு போல. ஸோ அந்த இன்ஜுரி நடந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவரால் சுத்தமாக மூவே பண்ண முடியல. அண்ட் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் சீரியஸாக அவங்களோட ரூல்ஸ் வந்து ரீரைட் பண்ணி ஆகணும். ரொம்ப முட்டாள்தனமாக ஒரு ரூல் வச்சிருக்காங்க. கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டாக வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு பதிலாக இந்தியன் பிளேயர் தான் வரணுமா. அதாவது நீங்கள் 11ல் 4 ஓவர்சீஸ் பிளேயரை நேம் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல வரேன், நேற்றுக்கு மேட்ச்சில் இங்கிடி ஒரு ஓவர் கூட பவுல் பண்ணல. ஸோ சமீரா தான் ஃபஸ்ட்டு இங்கிடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிரவுண்டுக்குள்ளே வந்தார். ஆனால் சமீராவை வெளில போக வச்சு அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் திரும்ப வந்தார். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப அன்ஃபேராக படிச்சுங்க. பிகாஸ் நேற்றுக்கு டிசி வந்து 264 ரன் ஸ்கோர் பண்ணி அதை பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ஓவர் ஸ்பேரில் வின் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து சமீரா அவங்க யோசிச்ச மாதிரி சமீரா உள்ளே வந்திருந்தாருன்னா அப்போது மேபி ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கலாம். அவரோட 4 ஓவர்ஸ் வைட்டலாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா. அண்ட் பதே நம்ம டீமில் தான் டூபேன்ற மாதிரி ஒரு மோசமான ஃபீல்டர் இருக்காருன்னு பார்த்தா இங்கே பிபிகேஸில் அதை விட மோசமான ஒரு ஃபீல்டர் இருக்காரு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சஷாங்க் சிங். இந்த சீசனில் மட்டுமே 6 கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு மேட்ச்சில் கூட கேஎல் ராகுலோட ஒரு சிட்டரை ட்ராப் பண்ணார். கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் வந்து 150 ஸ்கோர் பண்ணார் இல்லையா. கண்டிப்பாக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேட்ச் ட்ராப்பில் வந்து நம்ம சஷாங்க் சிங்கோட அந்த கேட்ச் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆஸ் ஹோல் அந்த டீமை பார்க்குறப்போ தி லுக் இன்வின்சிபிள். இந்த சீசன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேட்சுமே லூஸ் பண்ணல. ஆக்சுவலாக பிபிகேஸ் எப்பவுமே வழக்கமாக மெகா ஆக்ஷனை வந்து அதிகமான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மெகா ஆக்ஷன் கிடையாது, மினி ஆக்ஷன்லேயே வந்து எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறது அவங்க வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க 2025 மெகா ஆக்ஷன் அப்போ போல்டாக வந்து வெறும் 2 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணாங்க, சஷாங்க் சிங் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். ஆக்ஷனில் ஒரு சூப்பரான ஸ்குவாட் பில்ட் பண்ணாங்க. அண்ட் 2025 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணாங்க. இப்போ இந்த மினி ஆக்ஷனில் வந்து ஒரு சில ஹோல்ஸை ஃபில் அப் பண்ணாங்க. கூப்பர் கானடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேயரை பிக் பண்ணாங்க. ஜேவியர் பாட்லெட்டை கொண்டு வந்தாங்க. அப்படி இப்படின்னு ஒரு சில மாற்றங்களை பண்ணி இப்போ டீம் வந்து வேற மாதிரி மாறிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கப்பு இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி இப்போ எழுதி வைக்கலாம் போல. பிபிகேஸ் கண்டிப்பாக இப்போ டாப் 2ல ஒரு ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் 19 பாயிண்ட்ஸ் தான் வந்து பெஞ்ச் மார்க்கு. இப்போ 19 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணணும்னா வரப்போற 7 மேட்சஸில் 3 மேட்ச் வின் பண்ணாலே போகிறோம். ஷ்ரேயஸ் வாட்டர் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பிபிகேஸ் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு அண்டர்டாக்ஸாக தான் எப்பவுமே இருந்திருக்காங்க இல்லையா. ஆனால் இப்போ வந்து இன்வின்சிபிளாக மாறி இருக்காங்கன்னா அதுக்கான முக்கியமான ரீசன் வந்து ஷ்ரேயஸ் ஐயர். ஸோ அவரோட லீடர்ஷிப் கீழே இந்த டீம் வேற லெவலில் மாறி இருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே பக்கம் வந்தோம்னா நம்மளோட பிளே ஆஃப் சான்சஸ் இஸ் வெல் அண்ட் ட்ரூலி அலைவ். இன்னும் 7 மேட்சஸ் நம்மளுக்கு ரிமைனிங்காக இருக்குது. இப்போ சிஎஸ்கேட ரிமைனிங் ஃபிக்சர்ஸ் யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு பார்த்துலாம். ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ப்ளே பண்ணுறோம் இன்னையோட சேர்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச். தென் டிசி எம்ஏ எஸ்ஆர்ஹெச் இந்த டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 1 மேட்ச் ப்ளே பண்ணுறோம். இதில் எஸ்ஆர்ஹெச் தவிர மற்ற எல்லா டீம்ஸுமே நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறோம். ஸோ பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய டீம்ஸ். அதனால சிஎஸ்கேக்கு இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபர்ஸ்ட்லி இந்த சீசன் ஒரு டைட் ஃபினிஷ் இருக்க போதான்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் எல்லா சீசனுமே அப்படி தான் இருந்திருக்கு. ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குன்றப்போ கண்டிப்பாக இந்த சீசன்லேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ 4th பிளேஸ் டீம் வந்து ரன் ரேட் பிரகாரம் தான் குவாலிஃபை ஆக போகிறாங்க. 16 பாயிண்ட்ஸ் இஸ் வாட் வி நீட் டு குவாலிஃபை. ஸோ 16 பாயிண்ட்ஸ் சிஎஸ்கே ரீச் பண்ணணும்னா நம்ம வந்து 5 மேட்சஸ் வின் பண்ணி ஆகணும். 7 மேட்சஸ் இன்னும் இருக்கு இல்லையா, அதில் 5 மேட்ச் வின் பண்ணால் தான் நம்மளுக்கு 16 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம 7 out of 7 பண்ணோம்னா நம்ம வந்து 20 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணலாம். அப்போ நம்ம டாப் 2லேயே ஃபினிஷ் பண்ணலாம். சிஎஸ்கே டார்கெட் கண்டிப்பாக 7 out of 7 தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளோட எய்ம். அது நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் 7 out of 7 இஸ் நாட் பாசிபிள். அதனால் 5 out of 7 ஆர் 6 out of 7 இதுவே வந்து மோர் லைக்லி இனஃப் டு குவாலிஃபை. தேங்க்ஸ் டு எம்ஐ சிஎஸ்கே என்ஆர்ஆருமே இப்போ செமையாக பூஸ்ட் ஆகிருக்கு. மைனஸில் எங்கேயோ இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தா வந்து திடீர்னு ப்ளஸுக்கு வந்தாச்சு. இனிமேல் என்ஆர்ஆர் பற்றி பயப்பட வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேட்சஸ் வின் பண்ணாலே வந்து ஸ்லோவாக வந்து என்ஆர்ஆர் வந்து பிக்கப் ஆகிட்டே போக போகுது. பட் திங் இஸ் இப்போ வந்து தோக்குறீங்கன்னா கூட கிட்ட போயிட்டு வந்து லூஸ் பண்ணுறது வந்து பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா சேர்த்து வச்ச என்ஆர்ஆர் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கும். இன்கேஸ் இப்போ எம்ஐ வந்து ஜிடிக்கு அகேன்ஸ்டாக வேறு லெவலில் வின் பண்ணாங்க. ஆனால் அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக வந்து ஒரு 100 ரன் டிஃபீட்னால வந்து இப்போ என்ஆர்ஆர் சம மோசமாக மாறி இருக்கு. சரி ஓகே, இது வந்து வெளியே முடிச்சலாம். இன்னைக்கு சிஎஸ்கே ஜிடி மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு ரிவ்யூ வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.